மகாபெரிவாச்சரணம். மகாபாரதம் பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்தார். கர்ம சந்நியாச யோகம் என்று சொல்லிவிட்டு கர்மயோகம் தான் உன்னால் முடியும் என்று சொல்வதற்கு பல காரணங்களை சொல்லிக் கொண்டு வந்தார் இல்லையா? சரி, அப்படி அந்த கர்மம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனமானது எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு அழகாக சொல்லப்பட்டது தியான யோகம். ஏன் அப்படின்னா, கடமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நம்முடைய கடமையை நாம் செய்கிறோம் என்றாலும் பலனை எதிர்பார்க்காமல் செய்பவர் யாருமே கிடையாது. அப்ப அந்த பலனை பற்றி சிந்திக்கக்கூடிய விஷயத்தை தான் கிருஷ்ணர் இங்கே விடச் சொல்கிறார். அப்ப கடமையின் பலனை பற்றிய சிந்தனை இல்லாமல் அந்த செயல்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து செய்பவர் யாருன்னு கேட்குறீங்களா? அவர்தான் உண்மையான சந்நியாசி, அவர்தான் யோகி அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம மனசுல யோகி அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய நம்ம என்னென்னமோ நினைச்சிட்டு இருப்போம். இப்படி தவம் பண்றவர், அப்படி தவம் பண்றவர், இங்க காட்டுல இருக்கணும், இது சாப்பிடாம இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ விஷயங்களை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்தால், அவர் இந்த சம்சார பந்தத்தில் இருந்தால் கூட அவர்கள் யோகிகளாகத்தான் இருப்பார்கள். ஏன் இதற்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாலே எல்லாமே தானே வந்துடும் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். நாம முக்கியமா இந்த கடமையில் பலன் வைப்பதால் தான் ஒவ்வொன்றாக அதை பின்னிக்கொண்டே அடுத்து 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 என்று நம் மாயையில் சிக்கிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப முதல்ல பின்னப்பட்ட இந்த வலை எங்க ஆரம்பமானதோ அந்த இடத்தில் இருந்து ஆரம்பித்து விட்டால் இந்த மாயை என்னும் வலையில் இருந்து நாம் விடுபட்டு விடலாம். அப்படித்தானே? அப்ப பலனை எதிர்பார்க்காமல் கடமை செய்வது அப்படிங்கிறது என்ன நினைக்கிற அர்ஜுனா? சொல்லக்கூடிய இந்த யோகம் சொல்றோம் இல்லையா, ஞான யோகம் அப்படின்னு, அதற்குரிய ஏணிப்படிகள். எப்படி நீ சின்ன வயசுல இருந்து படிச்சுக்கிட்டே வந்தாதுன்னா ஒரு பெரிய படிப்பு படிச்சு நல்ல வேலைக்கு போக முடியுது. அதே போலத்தான் இங்கும் முதல் படியாக இருக்கக்கூடிய அந்த பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்தால் இந்த யோகத்தின் முதல் படியை நீ கடந்து விட்டாய் அப்படின்னு அழகா சொல்றாரு. அப்ப இது இருக்கிறதுனால என்ன ஆகும் கிருஷ்ணா? எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஏன் இப்படி நீ அழுத்தமாக சொல்கிறாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அழகா கிருஷ்ணர் சொல்றாரு, அதாவது எந்த நிலையிலும் அமைதியான மனது உனக்கு கிடைக்கும். அப்ப அந்த அமைதியான மனது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னால் சாதிக்க முடியும். இவ்வளோ பெரிய யுத்தம் நடக்குது, இதற்கு என்ன காரணம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்துப்பார். இதற்கு எங்கே விதை விதைக்கப்பட்டதுன்னு யோசிச்சுப்பார். அங்கே விதைக்கப்பட்ட பொழுதே அங்கு நாம் அமைதியாக இருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்திருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுப்பார். கண்டிப்பாக அதற்கு ஒரு வழி இருந்திருக்கும். ஆனால் இதுதான் நியதி. இப்பொழுது இந்த யுத்தம் நடக்க வேண்டும் என்பதுதான் நியதி. நீ இதில் கருவியாக இருக்கிறாய். ஆக உன்னுடைய மனதில் நான் தான் இதை செய்கிறேன் அப்படின்னு அந்த கர்வம் மட்டும் வரக்கூடாது அர்ஜுனா அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன உனக்கு வரணும்? உனக்கு நீதான் நண்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ. எப்பொழுது நாம் எல்லோரிடமும் அன்பாக இருக்கிறோமோ அப்பொழுது நாம் நண்பனாக இருக்கிறோம். எப்பெல்லாம் நம்ம மற்றவர்களிடம் வெறுப்பு, கோபம், பகைமை இப்படியெல்லாம் காண்பிக்கிறோமோ அப்பொழுது நமக்கு நாமே பகைவர்களாகி விடுகிறோம். அப்ப பகைவனை போல இருந்து உன்னை நீ தாழ்த்தி கொள்ள வேண்டாம் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாவற்றையும் சமமாக பார்க்கறது. ஒரு பொன்னை கொடுத்தாலும் சரி, வைரத்தை கொடுத்தாலும் சரி, கல்லை கொடுத்தாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான். ஒரு கல்லை பார்த்தா எப்படி பார்ப்போம்? அதே போலத்தான் பொண்ணுக்கும் வைரத்திற்கும் இருக்க வேண்டும். அந்த மணலை உனக்கு கிடைத்து விட்டால் அப்ப நண்பர் யார், பகைவர் யார், உறவினர் யார், உற்றார் யார், எல்லாரும் ஒருவர் தானே. அனைவரும் ஆத்மா அப்படிங்கிற உனக்கு நினைவு வந்துருச்சு இல்லையா? அப்ப அந்த ஆத்மாவோட சம்சாரத்துலதான் நீ கவனம் செலுத்துற. இப்போ உனக்கு இந்த ஆசாபாசங்கள் கிடையாது. சதா சர்வ காலமும் இந்த பகவான் சிந்தனையில தான் இருக்க. இப்ப இந்த பகவான் சிந்தனை இருக்கும் பொழுது தியானம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். எப்படி இந்த சம்சார பந்தத்தில் இருந்து கொண்டு தியானம் அப்படின்னு கேட்கலாம். அந்த தியானம் சொல்றது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு நாம் அந்த பகவானை நினைக்க வேண்டும். அதற்காக சொல்லப்பட்டது. அப்போ தியானம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு காட்டில் போய் உட்காரணும், மனித சஞ்சாரமே இல்லாத இடங்களில்
அமர்ந்து கொண்டு தியானம் செய்வதுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த நிலையை நாம் அடைய இப்பொழுது முடியாதே. அப்போ இந்த சம்சாரத்தில் இருக்கும் பொழுதே, இந்த சம்சார பந்தத்தில் இருக்கும் பொழுதே தியானம் அழகாக செய்யலாமே. அதற்காகத்தானே பிரம் முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அந்த பிரம்ம முகூர்த்த காலம் அவ்வளவு புண்ணிய காலம். அந்த நேரத்தில் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி என்னை நீ தியானிக்கலாமே அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அந்த நேரம் கிடைக்கவில்லை என்றாலும் உன்னால் எப்பொழுது ஓய்வாக இருக்க முடியுமோ அந்த நேரங்களில் எல்லாம் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானிக்க முடியும். அப்ப மனசு இந்த ஒரு நிலையோடு இருக்கும் பொழுது, ஒரே சிந்தனையோடு இருக்கும் பொழுது அமைதியாக அச்சும் இல்லாம சதா சர்வகாலம் அந்த தெய்வ சிந்தனையில் இருக்கும் பொழுது பரமானந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அப்ப இதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணணும் கிருஷ்ணா, எது இருந்தால் இது அத்தனையும் சாத்தியம் அப்படின்னு கேட்டோன்னே இதற்கு முக்கியமான ஒரு விஷயம், இதற்கு எல்லாவற்றுக்குமே மூல காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களை கிருஷ்ணர் சொல்கிறார். உணவு, தூக்கம், பொழுதுபோக்கு. இது தாங்க இன்னைக்கு நமக்கு முக்கியமான விஷயமா இருக்கு, மிகவும் பிடித்தமான விஷயமாகவும் இருக்கு. ஆனா இதுல எல்லாம் இருந்து விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா உணவு அப்படிங்கிறதுல அழகா சொல்லியிருக்காரு பகவான். இந்த உணவானது என்ன பண்ணும், நம்முடைய எண்ணங்களை உருவாக்கக்கூடியது. அப்ப சாத்வீக எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்றால், சத்துவ குணத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த சத்துவ எண்ணத்தோடு சமைக்கப்பட்ட உணவுகள் தான். அப்ப அந்த பதார்த்தங்கள் தான் அது. அப்போ சமைக்கும் பொழுது எந்த எண்ணத்தோடு சமைக்கப்படுகிறது அது ரொம்ப முக்கியம். அடுத்தது தூக்கம். யார் ஒருவருக்கு தூக்கம் குறைவாக இருக்கிறதோ அவரிடம் அந்த ஞானம் அதிகமாகத்தான் இருக்கும். அதே போல பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்குங்கிற ஒரு விஷயத்துக்காக இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அது கிடையாது அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அப்ப அர்ஜுன் கிட்டையும் சொல்றாரு, பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வேட்டையாடுதல். இப்போ நீ என்ன பண்ணியிருப்ப, வேட்டையாட போயிருப்ப, அதே மாதிரி இந்த அம்பு பயிற்சி செய்ய போயிருப்ப. ஆனால் அந்த பொழுதுபோக்கையும் குறைத்து கொண்டு அந்த நேரத்திலும் நீ பகவான் சிந்தனையோடு இருந்திருந்தால் இன்று இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது உன்னுடைய மனமானது அதை எப்படி, அதற்கு என்ன முறையில் தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்று கண்டுபிடித்திருக்கும். இந்த நிலையில் நீ அமர்ந்திருக்க மாட்டாய். ஆக பற்று நீங்கிய மனம் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அர்ஜுனனுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் சேர்த்துதான். அந்த மனம்தான் என்ன பண்ணும், பகவானுடன் இணையும். அப்ப அந்த மனம் பகவானோடு இணையும் பொழுது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அருட்பெரும் ஜோதியாக அசையாமல் சுடர்விடும். அந்த சுடர்விடுறது கூட அசையாமல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு பார்த்தீங்களா, அப்படி அசையாமல் மனமானது இருக்க வேண்டும். அப்போ இந்த சம்சார கடல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதில் நம்ம எப்போ வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இதில் இருந்து விடுபடுவதற்கு இந்த யோகம் மிகவும் உபயோகமாக இருக்கும். அப்போ இந்த யோகத்தை கொஞ்சம் கூட சோர்வே இல்லாமல் தைரியமாக உற்சாக மனத்தோடு உறுதியாக நம்ம பயிற்சி செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு பரமானந்தம் கிடைக்கும். இப்போ இந்த பரமானந்தம் அப்படிங்கிறது ஏதோ ஒன்றுன்னு கிடையாது. பார்க்கக்கூடிய அனைத்திலும் அந்த பகவானை காண்பது பரமானந்தம். எந்த ஒரு உயிரினங்களை பார்த்தாலும், நமக்கு பிடிக்காத பகைவர்களை பார்த்தாலும் அவர்களுக்குள்ளும் அந்த பகவான் தான் இருக்கிறார் அப்படின்னு சம நோக்கோடு பார்க்கிறது. அப்போ இப்போ அர்ஜுன் சொல்றாரு, எப்பொழுதும் என்னுடைய மனது அமைதி இந்த சஞ்சலமாக இருக்கிறதே கிருஷ்ணா, என்னுடைய மனத்தால் இந்த தியான யோகத்தை பயில்வது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு அர்ஜுன் சொல்றார், அதுல சந்தேகமே இல்லையே அர்ஜுனா, மனம் சஞ்சலம் தான், அது இல்லைன்னு சொல்லலை. அதை வசப்படுத்துறதும் கடினம்தான். இப்போ உடனே நினைச்சு வசப்படுத்த முடியாது. அது சிறிது சிறிதாக நீ பயிற்சி செய்திருந்தால் மட்டும்தான் முடியும். அந்த இடைவிடாத பயிற்சி, அந்த பயிற்சியை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், அது ரெண்டும் இருந்தால்தான் மனதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றது. சரி, இப்போ நீ ஒண்ணுமே செய்யாம இந்த யோகத்தை மட்டும் செய்யன்னு சொல்றியே, இப்போ மரணத்தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவன் இதை மட்டுமே பண்ணிட்டே போனான் அப்படின்னா
அவனுக்கு என்ன கதி கிடைக்க போகுது, நீ சொல்ற மாதிரி உயர்ந்த கதியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கக்கூடிய அதே சந்தேகம் அங்கே அர்ஜுனனுக்கும் வருகிறது. அப்ப அழகா சொல்றார் கிருஷ்ணர். அதாவது இப்ப எந்த நினைவில் இந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு பிரிகிறதோ அதே நினைவில்தான் அடுத்து ஒரு சரீரம் கிடைக்கும். அதனால தான் நம்ம சொல்றோம், முற்பிறவியில் நாம் செய்த பயன், முற்பிறவியில் நாம் செய்த புண்ணியம், முற்பிறவியில் நான் என்ன செய்தேனோ அப்படி அழகாக நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா. அந்த வார்த்தைகளுக்கு பொருள் இதுதான். அப்போ முற்பிறவியில் அந்த பயிற்சியினால் பகவானிடம் ஈர்க்கப்பட்டிருந்தான் இல்லையா. அப்போ திரும்பவும் இதே ஒரு பிறவி கிடைக்குது. எங்கே விட்டானோ அங்கிருந்து அந்த ஆத்மா மீண்டும் தொடர்கிறது. மறுபடியும் அந்த பரமாத்மாவை அடைய தீவிரமாக முயற்சி செய்கிறான். அப்ப பல பிறவிகள் இப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு பிறவியிலும் அவன் செய்ய அது என்ன ஆகுது, பதிவாகுது. ஒரு ரெக்கார்டர் இருக்கு அப்படின்னா அந்த ரெக்கார்டர்ல அப்படியே பதிவாக அது போட்டது நம்ம கேட்டு பார்க்கறோம் இல்லையா. அதே போலத்தான் இந்த ஆத்மாவிலும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பிறவியிலும் நான் செய்வது அப்படியே பதிவாகி கொண்டே வந்து ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு உயர்ந்த நிலை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்ப இப்படித்தான் யோகியாக மாற முடியும். ஆக ஒரு பிறவி அது ஒரு கடைசி பிறவியாக இருக்கும். அந்த கடைசி பிறவியில் உன்னுடைய அத்தனை பாப புண்ணியங்கள் அனைத்தும் முடிந்து மோட்சத்தை நீ அடைய முடியும். ஆக யோகி அப்படிங்கிறவங்க இப்படித்தான் இருக்க முடியும். கிருஷ்ணா, இது எனக்கு தெரியாமல் போனதே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கண்களில் கண்ணீர் கலங்க நிற்கிறான். இப்ப நமக்கும் கேட்கும் பொழுது அந்த எண்ணம் தானே தோன்றுகிறது. எத்தனையும் இருந்து நாம் இதையெல்லாம் பின்பற்றாமல் விட்டுவிட்டோமோ என்று தோன்றும். இன்னும் காலம் தாமதமாகவில்லை, இன்னும் நமக்கு இருக்கிறதே நாட்கள். இதை இன்றிலிருந்து நாம் ஆரம்பித்தாலும் அதோ அந்த கிருஷ்ணர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சரணார விந்தங்களை வெற்றி கொள்வதற்கு வா என்று புன்னகைத்து அபயஹஸ்த கரங்களோடு பார்த்து கொண்டிருக்கிறான். மகாபெரியவா சரணம்.